ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் உஸ்தலமாங்க. இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் டைமாக நமக்கு யூடியூப்லேருந்து ஒரு பேமெண்ட் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த பேமெண்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ரூல்ஸு, இந்த பேமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸு, அப்புறம் யூடியூப் மானிட்டைசேஷனுக்கு என்னென்ன நம்ம அப்ளை பண்ணணும், அது எப்படி நம்மளுக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் எடுக்கலாம்னே. சரி, இந்த தெருவால என்ன வேலை வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றதா? இந்த குட்டிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டை இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, எஸ்ஓ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. ஃபஸ்ட்டு இப்போ இந்த சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 3 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று வந்து நம்ம சப்ஸ்கிரைபரு, அவங்க இல்லைன்னா நம்ம சேனலே இருக்காது. அவங்களால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் நம்ம. 2வது பார்த்தீங்கன்னா வில்லேஜ் டேட்டா பேஸ் ரகு ப்ரோ. ஏன்னா எனக்கு இன்ஸ்பிரேஷன் அவர் தான். அவரை பார்த்தா நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். அவர் அவர் நிறைய கண்டென்ட் போடுவார். அவரும் ஒரு ட்ராவல் சேனல் வச்சுருக்காரு. அவரும் நிறைய இடத்துக்கு போய் வீடியோ போடுவார். நான் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவரோட வீடியோ தான் பார்ப்பேன். அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நானும் சரி நம்மளும் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறோமே, நம்மளும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணா எப்படின்ட்டு யோசிச்சு தான் அவரை பார்த்து தான் நானும் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணேன். 3வது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒய்டி 360, அவங்க ஒரு லேடி முஸ்லீம் பொண்ணு அவங்க. அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்களுடைய வீடியோஸ்லாம் நிறைய பார்த்து தான் நம்மளோட மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் எப்படிலாம் அதை நம்ம எப்படிலாம் அதுக்கு அப்ளை பண்ணணும், என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அவங்கள பார்த்து தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் கிளியர் பண்ணி இப்போ பேமெண்ட் வரைக்கும் வந்ததுக்கு அவங்களும் ஒரு ரீசன். அதனால் இந்த ஒரு 3 பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய ட்ராவல் சேனல்ஸ்லாம் இருக்குது. எனக்கு அவங்களும் நிறைய பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல்ஸ், டிரான்சிட் போயிட்டு, அதுக்கப்புறம் ஐமேக்ஸ் மீடியா, இந்த மாதிரி நிறைய ட்ராவல் சேனல்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் ஒரு இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு தான் இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனலுக்கு பேமெண்ட் வரணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகணும். மானிட்டைசேஷன் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். ப்ளஸ் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் வரணும். அதாவது நம்ம வீடியோஸ் பார்த்து 4000 மணி நேரம் நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கணும். இது ரெண்டுமே கிளியர் ஆனிச்சுன்னா, ரீச் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிடுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா May 23, 2021 அப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணேன். கோவா வீடியோ. கோவா வந்து நாங்கள் ஜனவரியிலே போயிருந்தோம். ஆனால் நான் வீடியோ அப்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா மேல தான் பண்ணியிருந்தேன். சரி நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடலான்ட்டு மேல போட்டிருந்தேன். அது நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்ங்கிறனால கொஞ்சம் நல்லா வியூஸ்லாம் போச்சு. அப்புறம் ஆட் பண்ண ஒவ்வொரு வீடியோ போட போட கொஞ்சம் வியூஸ் போகும், கொஞ்சம் வியூஸ் போகாமல் இருக்கும். அதனால் தொடர்ந்து அப்படியே வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன். நம்மளுக்கு எப்போ நம்மளோட சேனல் வந்து எப்போ 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனுச்சுன்னா 12 ஜூன் 2022 அப்போ தான் நம்மளோட சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த இயரில் 2022லேயே டிசம்பரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன். ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கல. எனக்கு வந்து டிசம்பர் எண்டில் தான் கிடைச்சிது. உடனே டிசம்பர் கிடச்சோன்னே நான் உடனே மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிட்டேன். எனேபிள் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸாக கொடுத்துக்கிட்டே வந்தேன். அங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸாக இருக்கும். நம்ம 2 ஸ்டெப்ஸ் வெரிஃபிகேஷன், 4 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். ஐடி வெரிஃபிகேஷன், டேக்ஸ்லாம் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பின் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் முடிச்சிச்சுன்னா அப்புறம் பின் வெரிஃபிகேஷன் வரும். நம்மளுடைய வீட்டு அட்ரஸ்க்கு யூடியூப்லேருந்து ஒரு சீக்ரெட் நம்பர் ஒன்று அனுப்புவாங்க. அந்த நம்பரை நம்ம வந்து அந்த நம்பரை அந்த கூகுள் ஆட்சன்ஸில் நம்ம என்ட்ரி பண்ணி இது பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி வந்துடும். பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா எப்போ நம்மளுக்கு $100 ரீச் ஆகுதோ அதுக்கப்புறம் யூடியூப்லேருந்து அமௌண்ட் அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி எப்போ நம்மளுடைய அமௌண்ட்டு எடுக்க முடியும்னு பார்த்தா இப்போ $10 $20 வந்து அமௌண்ட் எடுக்க முடியாது. நம்மளுக்கு நம்ம சேனல் எப்போ $100 ரீச் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய அமௌண்ட்டை எடுக்க முடியும். இப்போ இந்த மாதம் உங்களுக்கு
ஆட் ஆகிருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தில் தான் கூகுள் ஆட்சன்ஸில் ஆட் பண்ணுவாங்க. எப்போ கூகுள் ஆட்சன்ஸில் $100 வருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம சேனலுக்கு அந்த $100 சென்ட் பண்ணுவாங்க. அப்படி நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேயே $100 ரீச் ஆயிடுச்சு. $100 ரீச் ஆனோடனே நெக்ஸ்ட் மந்த்து செப்டம்பரில் ஆட் பண்ணாங்க. செப்டம்பரில் கூகுள் ஆட்சன்ஸில் ஆட் ஆகி ஒவ்வொரு மந்த் எண்ட்லையும் 21 to 26 அந்த மந்த் எண்டில் நம்மளுக்கு ஆட்சன்ஸ்லேருந்து அமௌண்ட் போட்டு விட்ருவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு 22ஆம் தேதி ஆட் ஆச்சு. $100க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $8,360 சம்திங்கில் ரீச் ஆச்சு நம்மளுக்கு. அந்த அமௌண்ட்டு கூட இங்கே தான் இருக்குது. $8,360 பக்கம் ரீச் ஆச்சு, கிரெடிட் ஆச்சு. அது ஒரு டேக்ஸ்லாம் போக ஒரு $8,300 சம்திங்கில் எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. டேக்ஸ்லாம் அவ்வளோவா பிடிக்கிறது. நான் கூட இன்னும் ஒரு 1000, 1500 அந்த ரேஞ்செலாம் பிடிச்சிருவாங்க. ஏன்னா யூஎஸ் டாலர்லேருந்து இங்கே மாற்றும்போது ஏதாவது $1000 பக்கம்லாம் பிடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். நான் அந்த அளவுக்குலாம் பிடிக்கல. கிட்டத்தட்ட ஒரு $50 ரேஞ்சில் அந்த அளவுக்கு தான் பிடிச்சிருக்காங்க. மிச்ச பணத்தை எல்லாம் அனுப்பி விட்டாங்க. நம்ம சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆகி அமௌண்ட் வரணும்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும். மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ஐடி வெரிஃபிகேஷன், நம்மளுடைய வீட்டு அட்ரஸ்ஸு, பேர், பேன் கார்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டோம்னா அடுத்து பின் வெரிஃபிகேஷன் வரும். பின் வெரிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஒரு சீக்ரெட் நம்பர் அனுப்புவாங்க. அதை என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் $100 ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம சேனலுக்கு அப்படியே அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இதுதான் யூடியூப்க்கு பேமெண்ட் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸு. ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணணும். அப்புறம் ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன், பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா பேமெண்ட் அனுப்பிடுவாங்க. அவ்வளோதான். அப்புறம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க யூடியூப் சேனல் வச்சுருந்தாலே பேமெண்ட்லாம் நிறைய வரும், லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என்ன தான் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருந்தாலும் வியூஸ் போனால் தான் சேனலுக்கு அமௌண்ட் வரும். இப்போ ஒருத்தவங்க 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருந்துமே அவங்களுடைய வீடியோஸ்க்கெலாம் வியூஸ் போகலைன்னா எந்த அமௌண்ட்டுமே வராது. நிறைய பேர் இதுவும் நினச்சிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு யூடியூப்லேருந்து பேமெண்ட் போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓவராலாக இவ்வளோ தாங்க ப்ராசஸ் எப்படி பேமெண்ட் எடுக்கணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எப்படி பேமெண்ட் எனக்கு வந்துச்சு, எப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணேன், எப்போ மானிட்டைசேஷன் வந்துச்சு, மானிட்டைசேஷன் ஆகணும் என்னென்ன பண்ணணும், மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய பேர் இன்னும் வீடியோ வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.